இங்க எதுக்கு நாங்க இந்த கூட்டம் நடத்துறோம், அதுவும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு ஏன் நடத்துறோம் அப்படிங்கிறத நீங்க மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இங்க நிறைய கட்சிகள் நடத்துறாங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நாங்க கொள்கை அடிப்படையில் ஆரம்பிக்கிறோம், திராவிடம் தான் எங்க கொள்கை, இந்துத்துவம் எங்க கொள்கை, இந்துக்களாக ஒன்று சேர்வோம், திராவிடர்களாக ஒன்று சேர்ந்தோம். ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டில் கொள்கை விளக்க கூட்டம் நடத்த தகுதியான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது கொள்கை பாருங்களேன், 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் திராவிடம்னா என்னன்னு தெரியாது. ஆனா திராவிடத்துக்கு நாம ஓட்டு போடுறோம். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யார் திராவிடன்? நிறுத்தி 50 வருஷமா ஓட்டு போட்டோம், திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு யார் திராவிடன்? அங்க கேரளாவில் போய் கேட்டு பார்த்தா அவன் நான் மலையாளின்னு சொல்றான். அங்க ஆந்திராவில் தெலுங்கானாவில் கேட்டா அவன் நான் தெலுங்குன்னு சொல்றான். இங்க கர்நாடகாவில் போய் கேட்டு பார்த்தா நான் கன்னடம்பா, நான் திராவிடம் இல்லை அப்படிங்கான். ஆனா தமிழ மட்டும் இந்த 50 வருஷமா மறுபடியும் ஏமாந்து போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறோம். அவன் திராவிடர். நான் சொல்லவா, இங்க திராவிடன் என்னன்னா மக்களுக்கு தெரியல. திராவிடம் என்பது தமிழர் அல்லாத தமிழர்களை ஆளவும் தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் உருவாக்கப்பட்ட சதி கோட்பாடு. இதுதான் திராவிடம். ஆனால் மக்கள் மறுபடியும் இந்த திராவிடத்துக்கு போட்டுறீங்க. திராவிட அமைச்சரவை தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இங்க தமிழே தெரியாத ஒரு எம்எல்ஏ உறுதிமொழி எடுக்கிறாரு, தெலுங்குல உறுதிமொழி எடுக்காரு. எப்படி தமிழ்நாட்டு அமைச்சரவையில் தெலுங்குல உறுதி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு அவரு. அப்ப எந்த நிலைமையில நாம இருக்கிறோம்? எல்லாம் தமிழ எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் இவன் அந்த ஜாதி, இவன் அந்த ஜாதி. கார்த்திகை ஆரம்பிச்சா அவர் சரத்குமார் அவர் நாடாரு. நம்ம எடப்பாடி பழனிசாமியே அவர் கவுண்டரு. தமிழ எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் அவனை ஜாதியா பாக்குறது. ஆனா தமிழ இல்லாத ஒருத்தனை மட்டும் புது தலைவரா ஏற்கிறது. இதுதான் நாம தமிழ் மக்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இனிமே அதை நிறுத்துங்க. ஸ்டாலின் என்ன ஆளுங்க, ஸ்டாலின் என்ன ஜாதிங்க, இதை கேட்டு பாருங்க. தமிழ இல்லாதவன் தமிழன ஆளுன்றதுனால 2009 அந்த லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் மக்கள் செத்து போயிட்டாங்க. அதை நாம இங்க வேடிக்கை தான் பார்த்தோமே தவிர அதை தடுத்து என்னவோ போராட்டம் பண்ணாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவு ஒரு மோசமான நிலைமையில நின்னோம். அன்னைக்குதான் முடிவு எடுத்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். 15 வருஷமா நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்று சொன்னாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். சீமான் சொல்லுவார், எங்க அண்ணா சீமான், புரட்சி வரும் புரட்சி வரும் புரட்சி வரும். அந்த புரட்சியை வர்றதுக்கு இன்னும் 15 வருஷமா நாங்கள் உழைச்சிருக்கோம். அம்பேத்கர் சொன்ன மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம்னா என்னன்னு தமிழ் மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து தமிழர்களா ஒன்று சேர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திமுக ஒரு போஸ்டர் அடிக்காங்க, ஓரணியில் தமிழ்நாடு. எப்படி ஓரணியில் தமிழ்நாடு நிற்குதான்? யாருக்கு எதிரா? பிஜேபிக்கு எதிராக நிற்காங்களா, மற்ற எல்லா தேசிய கட்சிகளுக்கு எதிராக நிற்கிறான். ஆனா ஓரணியில நிக்கணும்னா இங்க எல்லாருமே நாம் தமிழர்னு சொல்லிட்டு தமிழர்களா ஒரே அணியில நாம் தமிழர் அணியில நிக்கணும். அது என்னைக்கு நிக்க போறீங்க நீங்க மக்கள்? சிந்திச்சு பாருங்க. என்னைக்கு தமிழ ஒரு அணியில நாம் தமிழர் நிக்கிறோமோ அன்னைக்குதான் தமிழர்களின் அரசியல் வலுவடையும். அன்னைக்குதான் தமிழர்களின் உரிமைகள் இங்க இழக்கப்படாமல் இருக்கும். அங்க முல்லை பெரியார் தண்ணி தர மாட்டேங்க, கச்சத்தீவை தூக்கி கொடுக்கான். ஏன் இங்க ஒரு தமிழர் இல்ல, தமிழர் இருந்திருந்தா அதை போராடி தடுத்து நிறுத்திருப்பான். ஆனா தமிழர் இல்லாததுனால தமிழர்களின் உரிமைகள் ஒவ்வொன்றா பறி போகுது. தமிழர் இல்லாதவர்கள் அதை வேடிக்கை தான் பாக்குறாங்களே தவிர முழு மூச்சா அதுக்கு எதிராக போராடி உரிமைகளை நிலைநிறுத்த மாட்டேங்கிறாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம்னா என்ன தம்பி? புதுசா தமிழ் தேசம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்க இது தமிழ் தேசம். இந்த மண் தமிழ் தேச மண். இந்த மண்ணின் மொழி தமிழ் மொழி, எங்கள் தாய்மொழி. இந்த நிலத்திற்கான அரசியல் எங்கள் அரசியல். இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு மொழி, கலை, பண்பாடு, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம் இவற்றை பாதுகாப்பது, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் தரமான சமமான கல்வி கொடுப்பது, அனைவருக்கும் தரமான மருத்துவத்தை வழங்குவது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அதுதான் எங்கள் அரசியல், தமிழ் தேச அரசியல். அந்த அரசியலை பண்றோம். இங்க மண் வளம், மனித வளம்னு நாங்க தலைப்பு வச்சிருக்கோம். மக்கள் கேட்கலாம், என்னடா மண்ணு, என்ன மண்ணு, காடு, மரம், மாடு, சிட்டுக்குருவி, மண்புழு, இதெல்லாம் அரசியலாடா, என்னடா அரசியல் பண்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா மண் இல்லைன்னா இங்க நீங்க டெய்லி சாப்பிட முடியாது. மரங்கள் என்னன்னா சுவாசிக்க முடியாது. தண்ணி இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது.
ஆக மொத்தம் இதற்கெல்லாம் இந்த மண் கூடிய ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கட்சிக்கு வந்து மக்கள் நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும். காரணம் வந்து இந்த கட்சிக்கு வாக்களித்தால் மட்டும்தான் உங்க அடுத்த தலைமுறை எல்லாம் கஷ்டப்படுறீங்க, டெய்லி வேலைக்கு போறீங்க, ரொம்ப கடினமா உழைக்கிறீங்க. யாருக்காக உழைக்கிறீங்க? உங்க அடுத்த தலைமுறைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக உழைக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் சரியா இருக்கணும்னா அடுத்த தலைமுறைக்காக இங்க எவன் அரசியல் பண்றான், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக எவன் அரசியல் பண்றான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். சும்மா 500 ரூபா 1000 ரூபா இன்னைக்கு ஜெயிச்சா நாளைக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும், இன்னைக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு வந்து நமக்கு இலவசமா ஏதாவது கிடைக்கும், இப்படின்னு வந்து குறுகிய மனநிலையில யோசிக்காம நீண்ட சிந்தனையோட நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டளிக்கணும். அடுத்த தலைமுறைக்காக இந்த மண்ணில் அரசியல் பண்ணக்கூடிய ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் கண்டிப்பா நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும். அடுத்து வந்து மண்ணு. இந்த ஒவ்வொரு நாடுமே வந்து அவனோட மண்ணை பாதுகாக்கிறதுக்கு, அவனோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு பல விஷயம் சொல்றான். இங்க தமிழ்நாட்டில் இருந்து மலையெல்லாம் நொறுக்குறான். முதல்ல திமுக காரன் மண் அள்ளி வித்தான், ஆத்து மணலாம் அள்ளி வித்தான், பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவன் ஆத்தை திருடி திங்கப்பா அப்படின்னு வந்து வேடிக்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது கரண்டை விற்கிறான்ப்பா, கரண்டெல்லாம் வித்துட்டான், அதான் கரண்ட் இல்லை அப்படின்னு வந்து 2010 யோசிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எல்லாம் வித்து முடிச்சாச்சு, ஆத்து மணல் வித்தாச்சு, இப்போ மழையை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த திராவிடம் நிக்கல, திராவிடம் மண்ணையும் மழையையும் நிற்கிறத தாண்டி இப்போ கிட்னியை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, என்ன களவு போனா, மண்ணு போனா என்ன, மழை போனா என்னன்னு கவலைப்படாம நீங்க பாடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி உங்க கிட்னிகளை வந்து கை வைப்பான். அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது. இனிமே வந்து அவனுக்கு விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டான். இனிமே இருக்கிற உங்க கிட்னியை வந்து திருடி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு நீங்க மாத்தி வாக்களிக்கணும். இங்க தமிழன அதிகாரத்துக்கு கொண்டு வர்றது நமக்கு முக்கியம். இந்த ஜப்பான் நாட்டில் வந்து சுனாமி 2013 சுனாமி வருது. அப்போ வந்து எல்லாமே அழிஞ்சு போகுது. சுனாமி வந்து அலை வந்து எல்லாம் அழிஞ்சு போகுது. ஜப்பான்காரன் இப்போ என்ன பண்றான்னா 400 கிலோமீட்டருக்கு 9 கோடி மரங்களை வந்து அவன் நாட்டில் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜப்பான் நாட்டுக்காரன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க, இந்த மரங்கள் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டை சுனாமியில இருந்தே பாதுகாத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு எத்தனை 1-2 மரம் இல்ல 9 கோடி மரத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் தமிழ்நாடு ஃபுல்லா கோடிக்கணக்கான பண விதைகளை விதைச்சி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. என்னைக்கு வந்து அந்த பனைமரம் பலம் கொடுக்குமோ அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியும் என் தமிழ் மக்களுக்கு பலம் கொடுக்கும். வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி.